இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தந்த இந்த வாய்ப்புக்காக அவரை மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாட்களிலும் கர்த்தர் தாம் தெரிந்து கொண்ட ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய கரத்திலிருந்து நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் கர்த்தரை எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே முன்வைத்து நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி நாம் கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே முன்வைத்து நடக்க வேண்டுமானால் நாம் சில நற்பண்புகளை உடையவர்களாக காணப்பட வேண்டும். எப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என பார்த்தோமானால் அவருடைய பிள்ளைகளாக வாழும்போது. அப்படி அவருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டுமானால் சில பண்புகளை, குணநலங்களை அவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்டதான குணநலங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் போது கர்த்தர் நமக்கு நிலையான ஆசீர்வாதங்களை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். முதலாவதாக இன்றைக்கும் அப்படிப்பட்டதான ஒரு பண்பை பற்றி நாம் தியானிப்போம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதில் இப்படியாக கூறப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. இங்கே இந்த வசனத்திலே தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று. இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்டு இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வாழும் பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டவர்கள். எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள் என்றால் அவருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக மட்டுமே அழைக்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களை மட்டுமே கட்டளையிடுகிறார் என்பதை நாம் தியானித்தோம். அதுபோல நம்முடைய அழைப்பு இயேசு கிறிஸ்துவிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது. அப்படி நாம் ஆசீர்வாதங்களை இயேசு கிறிஸ்துவிடம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்கும் போது நாம் செய்ய வேண்டிய, நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய ஒரு பண்பு என்னவென்று பார்த்தால் மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார். பாருங்கள், ஒரு பந்தய பொருள் இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அந்த பந்தய பொருளை பார்க்கும்போது நமக்கு சந்தோஷம் வரும். அந்த பந்தய பொருளை நாம் அடைய நாம் செல்லும் பாதைகளிலே எந்த தடையும் இல்லாமல் இருக்கும்போது நாம் சந்தோஷ மகிழ்ச்சியோடு அந்த பந்தய பொருளை அடைந்து விடலாம். ஆனால் அதிலே தடைகள் காணப்படும் என்றால் நம்முடைய சந்தோஷம் இருக்காது, மகிழ்ச்சியும் இருக்காது. அப்படித்தான் மனிதர்கள் சில நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே தடைகளை, ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிற காரியங்களிலே சில நேரங்களிலே தடைகளை கொண்டு வருவார்கள். நாம் வாசித்த இந்த வசனத்திலே ஆரம்பத்தில் இப்படியாக கூறப்பட்டிருக்கிறது, தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரிகட்டாமல் இருக்கும்படி என்று வேதம் கூறுகிறது. அதாவது தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரிகட்டாமல் இருந்து நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து ஆசீர்வதிக்க வேண்டுமா? பாருங்கள், நம்முடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிலையாக வைத்திருக்கிறார். நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், நமக்கு ஆசீர்வாதங்களை அவர் தருகிறார். ஆனால் மனிதர்கள் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு தடையாக ஏதேனும் காரியங்களை அவர்கள் ஏற்படுத்தலாம். ஒருவேளை தங்களுடைய சொல்லினாலோ அல்லது செயலினாலோ நமக்கு மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தி நாம் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாமல் நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்களையும் பாடுகளின் மத்தியிலையும் கடந்து போகும் முறையான சூழ்நிலைகள் வரக்கூடும். அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலும் அப்படிப்பட்ட தீமைகளை செய்பவர்களை, நம்ம உதாசீனம் செய்தவர்களை, அவர்களையும் நாம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அது எப்படி முடியும்? நம்மை கஷ்டப்படுத்துகிறவர்கள், நம்முடைய நிம்மதியை கெடுப்பவர்கள், அவர்களை எப்படி ஆசீர்வதிக்க முடியும் என்று பார்ப்போமானால் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என வேதம் சொல்லுகிறது. கர்த்தரும் அதையே சொல்லுகிறார். ஏன் நாம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பார்த்தோமானால் 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை என்று பார்க்கிறோம். ஒருவேளை அவர்கள் தீமை செய்கிறார்கள் என்றால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை முற்றிலுமாக அறிந்திருக்க மாட்டார்கள். நன்மை செய்கிற எல்லாரும் தேவனால் உண்டாயிருக்கிறவர்கள் என பார்க்கிறோம். எனவே நாம் நன்மை செய்யும்படியாக மட்டுமே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் நமக்கு தீமை செய்து விட்டார்கள் என்று நாம் அவர்களுக்கு தீமையை சரி கட்டக்கூடாது. நம்மை உதாசீனப்படுத்தி விட்டார்கள் என்று நாம் அவர்களோடு உதாசீனப்படுத்தி விட்டார்கள் என்று அவர்களை நாம் உதாசீனப்படுத்த நாம் காரியங்களை நடப்பிக்கக்கூடாது. அதற்காக நேரத்துக்காக காத்திருக்கக்கூடாது. இங்கே வேதத்திலே பார்ப்போமானால் நாம் தீமை செய்ய ஆரம்பித்து விட்டோம் என்றால் நாம் பாவம் செய்கிறோம் என்று அர்த்தம்.
பாவம் செய்வோமானால் அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அப்பொழுது இயேசு கிறிஸ்து நம்மோடு எப்படி இருக்க முடியும்? நம்மோடு இருக்க மாட்டார். நாம் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறோம் என்று சொல்லியும் நாம் தீமைக்கு தீமையை சரிகட்டுகிறவர்களாக காணப்படுவோம் என்றால் இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்றால் கர்த்தரோடு இருந்து கர்த்தரிடத்திலிருந்து நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் தீமையை செய்வோம் என்றால் கர்த்தர் நம்முடைய வார்த்தைகளை நம்முடைய ஜெபத்திற்கு அவர் செவி கொடுக்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது நாம் கூப்பிடும்போது அவர் கேட்க வேண்டும், கேட்டு நமக்கு பதில் தர வேண்டும். நம்முடைய விருப்பங்களையும் வேண்டுதலையும் அவர் நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். நாம் தீமை செய்து விட்டோம் என்றால் கர்த்தர் நம்மோடு இருக்க மாட்டார். அப்படியானால் நாம் எப்படி கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என சிந்திக்க வேண்டும். வேதாகமத்திலே ஒரு தேவ மனிதன், அவன் பிற மனிதர்களால் உதாசீனப்படுத்தப்பட்டு தீமை செய்யப்பட்ட போதிலும் அவன் மற்றவர்களுக்கு தீமை செய்ய வேண்டும் என எண்ணவில்லை. அவன் மனதிலே அது தோன்றவும் இல்லை. அவர் யார் என்று பார்த்தோமானால் அவர் யோசேப்பு. தன்னுடைய சகோதரர்களால் அவர் உதாசீனப்படுத்தப்படுகிறார். அவர் கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி வாக்குத்தத்தம் பெற்றிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களின்படி அவர் மற்றவர்களுக்கு தன்னுடைய சகோதரர்கள் கூறும்போது அவர்கள் அவரை உதாசீனப்படுத்துகிறார்கள், மேலும் அவருக்கு தீமையான காரியங்களை செய்கிறார்கள். பாருங்கள், யோசேப்புக்கு இந்த மாதிரி தீமையான காரியங்கள் செய்துவிட்டார்கள். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறார். எந்த ஒரு சூழ்நிலையிலும், எகிப்து சிறைச்சாலையில் இருக்கும்போதோ அடிமையாக இருக்கும்போதோ எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்களுக்கு விரோதமாக காரியங்கள் நடப்பிக்க வேண்டும் நினைக்கவில்லை. எப்பொழுதும் அவர் கர்த்தரை மட்டுமே தன்னுடைய துணையாக கொண்டிருந்தார். எப்போதும் கர்த்தரை தேடுகிறவராக காணப்பட்டார். அப்படிப்பட்ட யோசேப்பை தேவன் உயர்த்தினார். அப்படி உயர்த்தின போதிலும், பெரிய ஒரு உயர் பதவியில் இருக்கும் போதும் தன்னுடைய சகோதரர்களை அவரால் அழித்து போட முடியும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பதவியில் இருக்கும் போதும் தன்னுடைய சகோதரர்களுக்கு விரோதமாக அவர் தீமை செய்யவில்லை. மாறாக அவர்களை அரவணைத்து கொண்டார், அவர்களை தன்னோடு சேர்த்து கொண்டு அவர்களை பராமரித்தார் என பார்க்கிறோம். எனவே நாம் கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கையிலே மட்டும் உறுதியாய் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார். எந்த ஒரு மனிதர்கள் நமக்கு எதிராக சூழ்ச்சிகளோ சதிகளோ தீமைகளோ செய்தார்கள் என்றால் கர்த்தர் மேல் உள்ள விசுவாசத்தோடு, கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்து கர்த்தர் நம்மை அழைத்த அழைப்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடைய அழைப்பு நம்மோடு இருக்கிறது. நாம் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்குள்ளே நிலைத்திருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுபோலதான் இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது பார்வோன் மன்னர் சொல்கிறார், என்னையும் ஆசீர்வதிங்கள் என்று சொல்கிறார். அந்த பார்வோன் மன்னன் இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக அவ்வளவு காரியங்களை, கொடுமையான காரியங்களை நிறைவேற்றின போதும் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு இருக்கிறார் என்பதை அறிந்து, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார் என்பதை அறிந்து, அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என என்னையும் ஆசீர்வதிங்கள் என்கிறார். எனவே கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்டதான ஆசீர்வதிக்கும் குணங்கள் நம்மிடத்தில் இருக்கும்போது கர்த்தர் கொடுக்கும் நிலையான ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில தந்து, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை எப்பொழுதும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் எடுக்கும் எல்லா காரியங்களும் ஆசீர்வாதங்களை தந்து நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. அப்படிப்பட்டதான காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். கர்த்தாவே, இந்த நாட்களும் உம்முடைய பிள்ளைகளாக, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக காணப்படுகிற நாங்கள் உம்முடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் விரும்பும் காரியமாக நாங்கள் பிறரை ஆசீர்வதிக்க வேண்டும் என வேதத்திலே வாசிக்கிறோம். ஒருவேளை இது கடினமான காரியமாக இருந்தாலும், எங்களுக்கு தீமை செய்பவர்கள், உதாசீனப்படுறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நாங்கள் மன்னித்து, அவர்களுக்கு தீமையல்ல அவர்களை மன்னித்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக எங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்துங்க. உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்குள்ளே நிலையாக நிலைத்திருக்கும்படி நாங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்க கிருபை செய்யுங்க. மீட்பர் பாதம் அணிந்து மன்றாடி கேட்டுக்கொள்வோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன்.